திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1057, அதிகாரம் இரவு. அர்ஜென்டினாவில் ராபர்டோ டி விசென்சோ என்ற மிகச்சிறந்த கோல்ஃப் விளையாட்டு வீரர் ஒருவர் இருந்தார். இவர் மிகுந்த இரக்க குணம் மிக்கவர். ஒரு முறை ஒரு கோல்ஃப் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்று ஒரு பெரிய தொகையை பரிசாக பெற்றார். அந்த வெற்றி களிப்போடு வெளியே வந்தபோது ஒரு நடுத்தர வயது பெண் கையில் ஒரு சிறு குழந்தையை வைத்துக்கொண்டு அவரிடம் வந்து, ஐயா, எனது இன்னொரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் குழந்தை உயிருக்கு போராடுகிறது, காப்பாற்றுவதற்கு என்னிடம் பணம் இல்லை, உங்களால் உதவி செய்ய முடியுமா என்று கண்ணீர் மல்க கேட்டார். அதை கேட்டதும் துடித்து போன ராபர்டோ, உன் குழந்தைக்கு சிகிச்சை அளித்து காப்பாற்று என்று சொல்லி தான் பரிசாக பெற்ற முழு தொகையையும் அந்த பெண்ணிடமே கொடுத்து விட்டார். அந்த பெண் அப்பணத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றார். சில மாதங்களுக்கு பிறகு ராபர்டோ தனது நண்பர் ஒருவரை சந்தித்தார். அந்த நண்பருக்கு இவர் பரிசு பெற்ற பணத்தை குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு பெண்ணிடம் கொடுத்த விஷயம் தெரிந்திருந்தது. அப்பொழுது அந்த நண்பர் அவரிடம், சில மாதங்களுக்கு முன்பு உன்னிடம் தனது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று உன்னிடம் பணத்தை வாங்கி கொண்டு போன பெண் ஒரு ஏமாற்றுக்காரி. அவளுக்கு குழந்தையே இல்லை. உன் இரக்க குணத்தை தெரிந்து கொண்டு உன்னை நன்றாக ஏமாற்றிவிட்டாள் என்றார். ராபர்டோ அதை கேட்டு எவ்வித அதிர்ச்சியும் அடையவில்லை. அந்த பெண்ணை திட்டவும் இல்லை. அவர் முக மகிழ்ச்சியாக இருந்தது. இதை பார்த்த அந்த நண்பர், உனக்கு இந்த செய்தி வருத்தம் தரவில்லையா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். அதற்கு ராபர்டோ, இந்த வாரத்தில் நான் கேட்ட மிகவும் மகிழ்ச்சியான செய்தி இது. நான் ஏமாற்றப்பட்டேன் என்பதை விட என்னால் அந்த பெண் ஏமாற்றமடையவில்லை என்ற செய்தி எனக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது என்றார். இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவர் மனமகிழ்ந்து உள்ளத்துள்ளேயே மகிழ்வர் என்பதை இகழ்ந்து எல்லாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளில் உவப்பது உடைத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அவமதிக்காது இகழாமல் கொடுத்தல் நலம், கொடுத்து மகிழ்ந்து மகிழ்வித்தலே பலம்.